இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் விஜய். எல்லார் விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? என்ன பண்ணாரு? பொய்யா ஒரு மடையா பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு. யாரும் அந்த மாதிரி நடந்துக்கலான்னு நான் சொல்ல வரல, பட் உண்மை மாதிரியே நடந்துக்கிறது ரொம்ப தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் தலைவனை பற்றி பேசுங்கடா. உங்கள் தலைவன் பண்ணுறதையோ, உங்கள் கட்சிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்கிறதையோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கடா. ஒருத்தர் நடிக்க போயிட்டாரு, ஒருத்தர் ரேஸுக்கு போயிட்டாரு, ஒருத்தர் ஃபாரினில் செட்டில் போயிட்டாரு, ஒருத்தர் சாப்பிட போயிட்டாரு, ஒருத்தர் குளிக்க போயிட்டாருன்னா யாரா வர சொன்னா? அது அவங்க விஷயம்டா. ஃபஸ்ட்டு அஜித் சாரை பேசுகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்கடா. ஒவ்வொரு மேடையிலையும் அவரை பற்றி பேசி கைத்தட்டலோ, அவரை பற்றி பேசி அந்த மேடையை ஒரு மேடை அலங்காரத்துக்காண்டியும் பேசாதீங்கடா. அஜித் சாரை பற்றி பேசுறதுக்கும் எவனுக்குமே தகுதி கிடையாது. வாழ்க்கையில் ஃபேன்ஸோட மன்றத்தை கலைச்சு ஃபேன்ஸே வேணான்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு இருக்கிற மனுஷன்டா. நாங்கள் அவர் பின்னாடி இருக்கோம். எதுவும் பேச வைக்காதீங்கடா. உங்ககிட்ட பேசினாலும் உங்களுக்கு புரியாது.